20 mm ஜல்லியை யூஸ் பண்ணுற வேண்டிய இடத்துல 10 mm ஜல்லியை யூஸ் பண்ணி காங்கிரீட் போடலான்னு இருக்கிறீங்களா? உங்களோட காங்கிரீட்டோட இடைதாங்கும் திறன் நிச்சயமாக குறையும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு இந்த சேனக்கிழங்க 40 mm ஜல்லியாக நினச்சிப்போம். இந்த 40 mm ஜல்லியை சுற்றி ப்ரௌன் கலரில் இருக்கிற ஏரியாவை சிமெண்ட் பேஸ்ட் கவர் பண்ணும். அதே 20 mm மாறுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒயிட் கலர் உருவாகும். அந்த எக்ஸ்ட்ரா ஒயிட் கலரை கவர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சிமெண்ட் தேவைப்படும். அதே 40 mm ஜல்லி 4ஆக பிரியுதுன்னா இன்னும் கூடுதலான ஒயிட் கலர் ஏரியா உருவாகும். அந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கும் கூடுதலான சிமெண்ட் தேவைப்படும். இதை IS 456-2000 டேபிள் நம்பர் 6 கொடுத்துருப்பாங்க. 20 mm ஜல்லிக்கு 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா IS 456-2000 மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது 20 mm ஜல்லியை கன்சிடர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதே 40 mm ஜல்லி யூஸ் பண்ணிங்கன்னா -30 kg/m³ கொடுத்துருப்பாங்க. அப்போது 30 கிலோ குறைய வாய்ப்பு இருக்குது. அதே 10 mm ஜல்லி யூஸ் பண்ணிங்கன்னா +40 kg அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு m³ காங்கிரீட்டுக்கு 40 கிலோ சிமெண்ட் அதிகமாக தேவைப்படும். அதனால் எல்லா ஜல்லிக்கும் ஒரே மாதிரி தான் சிமெண்ட் அளவுன்னு நினச்சிக்காம ஜல்லியோட சைஸை பொறுத்தும் சிமெண்ட்டோட அளவை மாற்றி யூஸ் பண்ணி உங்கள் காங்கிரீட்டை வலுவானதாக உறுதி செய்யுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்க வீடு கட்டுறாங்கன்னா இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு விழிப்புணர்வை உருவாக்குங்க. தரமான கட்டிடங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு விதைத்து செல்வோம். நன்றி.